எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவனுக்காக அவனுடைய அமல்களுடைய கடமைகளை நிறைவேற்றியவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் அந்த மறுமையில் இறைவனிடத்தில் அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான முறையில் பதில் சொல்லியாக வேண்டும். அந்த கேள்விக்கு சரியான முறையிலும் தைரியமாக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லக்கூடிய அந்த தாக்கத்து நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை அவன் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கடைபிடித்தான் என்று சொன்னால், அந்த இறைவனிடத்தில் சரியான முறையில் பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த தைரியத்தை தருவான். இப்ப அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையில், இறை நம்பிக்கையாளர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்னென்று சொன்னால், பேச்சினுடைய ஒழுங்கு. ஏனென்று சொன்னால், இந்த மனிதனுக்கு அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய உடை, அவருடைய பாவனை, நடவடிக்கைகளை பார்த்து எப்படி ஒரு மனிதனை நாம் நடைபோடுகின்றோமோ, அது போன்றுதான் அந்த மனிதன் பேசக்கூடிய பேச்சை வைத்தும் அவருடைய குணநலங்கள் என்ன மாதிரியான கேரக்டர், அவருடைய கேரக்டர் என்பதையெல்லாம் அந்த பேச்சில் காட்டி கொடுக்கிறத பார்த்தோம். அப்ப ஒரு சிலருடைய பேச்சும் கூட, விளையாட்டாக பேசக்கூடிய பேச்சுக்கும் கூட கடைசியில் அது விபரீதமாக போய் இருவருக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு அது பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போறத பார்க்கிறோம். இன்னும் சிலர் பேசக்கூடிய பேச்சு சிலருடைய முகம் சுதிக்கக்கூடிய விதமாகவும், அதே போல் சபை ஒழுங்கு இல்லாமல் நாம் இருக்கக்கூடிய இடம் என்ன, நாம் பேசக்கூடிய பேச்சு சரியா என்பதெல்லாம் பார்க்காமல், இடம்பொருள் யாரும் தெரியாமல் அவர்கள் என்ன நினைத்ததெல்லாம் பேசிவிட்டு கடைசியில் தங்களை தாங்களே சங்கடப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்கணும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பேச்சு என்பது ரொம்ப முக்கியமானதா இருக்கின்றது. நாம் சில நேரங்களில் நாம் பேசிவிட்டு சென்று விட்டாலும் கூட நம்மளை பற்றி சிலருடைய பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? ஆளு வந்தாருன்னு சொன்னா, கத்தி போட்டாருன்னு சொன்னா கழுத்து எடுத்துருவாரு, அவர்கிட்ட யாரும் நிக்க முடியாது. வராருன்னு சொன்னா போன எடுத்து அவர் டோன் கட்டாலும் வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், சரி அப்படிங்களா அப்படின்னு கட் பண்ணுவோம். தலான் கூட அடுத்ததுதான் வரும் கட் பண்ண பிறகு. ஏன் ஆள் பேசப்பட்டுன்னு சொல்லி சொன்னா இருக்கிற காசெல்லாம் காலியாகி போயிடும். ஆனா பேசக்கூடிய பேச்சில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? இருக்காது. அப்ப இந்த மாதிரியான பேச்சில் எந்த ஒரு பேச்சிலும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறத பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு இறை நம்பிக்கையாளர் சொல்லி சொன்னால் அவரிடத்துல பேச்சு எப்படி இருக்கணும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித்தராங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 33வது அத்தியாயத்துல 70வது வசனம் சொன்னார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹு வக்கூலு கௌலன் சதீதா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் வசனத்தில் சொல்றது என்னன்னு, ஈமான் கொண்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எதற்காக வேண்டி? நீங்க பேசக்கூடிய பேச்சு தெளிவானதாகவும் சரியான முறையில் இருக்கும் அப்படிங்கிற அல்லாஹ். ஏன் சொல்கின்றான்? முதல்ல அந்த வசனம் சொல்லும் பொழுது அல்லாஹ் மேல தன்னுடைய தன் மீது இறையச்சம் பெறும், தன்னை பயப்படக்கூடியவனாக இருக்கணும் என்று அல்லாஹ் ஏன் அந்த இடத்துல சொல்றாங்கன்னு சொன்னா, நீ சொல்லக்கூடிய பேச்சினால் என்ன விபரீதங்கள் வருது என்பதை நீ பேசுற சொல்லதான் தெரியுங்க. நம்ம ஒரு சில இடத்துல போய் பேசுவோம், பேசக்கூடிய நேரத்தில் இடத்துல யாரும் பேசணும்னு சொன்னா நைய கொடை வாங்கிட்டு வருவோம். ஏன் சொல்லுவோம்? வாயை வச்சுட்டு பேசாம இருக்கலாம்ல. அங்க போய் இப்படியே பேசணும் நம்ம சொல்லுவோம். ஏன் பேசுறது எங்க எப்படி பேசுறது தெரியாம அடி வாங்கிட்டு வர நிலையை பார்ப்போம். இன்னும் சிலர் இருப்பாங்க, ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஏதோ பிரச்சனைகளை ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லி சொன்னா அங்க போயிடுவாங்க. தங்களுடைய பேச்சு திறமையால் பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய அதை சூசகமா முடிச்சுட்டு வருவாங்க. இப்படி சில ஆளுகளை பார்ப்போம். அப்ப நம்மளுடைய பல பேச்சுக்கள், நாம் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் இது சரியா, இது பேசினால் பிரச்சனை வருமா, அதிலிருந்து மக்கள் சரியான முறையில் இந்த பிரச்சனைக்கு கொண்டு போகாம என்பதையெல்லாம் சிந்தித்து யோசிச்சு பேசுறதுக்காக அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் பேசக்கூடிய பேச்சை சரியான முறையில் தெளிவாக பேசிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்க. அதே ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் 6018வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகூலு ஹைர அவ் அலியதும் மௌத். ரசூலுல்லாஹி
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவனாக இருந்தால், ஒரு முஸ்லீமை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாராவது மறுமையும் அல்லாஹ்வை நம்பாமல் இருப்போமா? அப்படி நம்மளால முஸ்லீம் ஆக முடியுமா? ரசூலுல்லாஹ் கூட ஏன் சொல்றாங்க, வலியுறுத்திட்டு மறுமையும் படைத்த ரசூலுல்லாஹ்வை முன்னிறுத்த சொல்ல காரணம் என்று சொன்னால் அந்த விஷயத்துக்கு அவ்வளவு வெயிட் இருக்குன்னு அர்த்தம். நம்மள கூட என்ன பண்ணுவோம், ஒருத்தர் ஒரு காரியத்தை ஒப்படைச்சுன்னு சொன்னா ஒண்ணுக்கு 2 மூடி தான் சொல்லுவோம், பாய் நம்பி ஒப்படைக்கிறோம் பாய், கரெக்டா செஞ்சுட்டு வாங்க, கரெக்டா போவோம், உங்களை அனுப்பிச்சு விட்டா அது தெரிஞ்சா செஞ்சுட்டு வருவீங்கிறதுக்காக அனுப்பிச்சு விடுறது சொல்லி என்ன பண்ணுவோம், 1க்கு 2 தான் சொல்லி எடுத்து விடுவோம். ஆளுடைய தகுதி, அவருடைய அறிவு, அவருடைய டேலண்ட், அவருடைய பேச்சு திறன் எல்லாம் பார்த்து பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்து என்ன பண்ணுவோம், உங்கள்கிட்ட கொடுக்குறதுன்னு சொன்னா சில காரணங்களுக்கு சொல்லி கொடுப்போம். ஏன்? அது வலியுறுத்தி சொல்றதுக்காக வேண்டி. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புகிறேன் என்று சொன்னார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்து என்று சொன்னா நீங்கள் பேசினால் நல்லது பேசுகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ வாயிலிருந்து வார்த்தை வருதா, அந்த வார்த்தையை விடுவதற்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய வார்த்தை சரியான வார்த்தையா, மற்றவர்களுடைய மனம் புண்படக்கூடிய விதமாக இருக்கின்றதா, இவர் பேசக்கூடிய பேச்சு என்னுடைய உள்ளத்துல வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா என்பதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், நன்மையான விஷயங்களை நீங்க பேசிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ரசூல் சொல்றாங்க. அப்ப நம்மள இருந்து எந்த வார்த்தை இருந்தாலும் சரி, அந்த வார்த்தை வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணும். அவர் ரசூல் சொல்றாங்க, அப்படி உங்களிடத்துல வரலன்னு சொன்னா நம்ம எங்க போனாலும் வாயை கொடுத்தா வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது, எதுக்குலாம் பேசாம அப்படி இருக்கிறீங்களா, அது அப்படியே இருங்க. ரசூல் சொல்றாங்க, என்னன்னு நீ பேசினா நல்லதை பேசு, பேசுற பிரச்சனை வந்து நினைக்கிறியா, பேசுற சண்டை வந்து நினைக்கிறியா, பேசுற பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறியா, உங்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்பட்டு நினைக்கிறீங்களா, வாயை குத்தி நீ பேசாம இருந்தாலும் போதும், அது நல்லது அப்படிங்கிற ரசூல் சொல்றாங்க. பேசுற நல்லதை பேசு, இல்லைன்னு சொன்னால் அமைதியாக மௌனமாக இருந்து விடு, அது நல்லது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சம்பவம் சஹீஹ் புகாரில 6018வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப எப்படி சொல்றாங்க, நமக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, அடுத்தவருக்கு பாதிப்பு ஏற்படுவதை நமக்கு நம்மளால நம்மள நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாது, அதாவது நமக்கும் பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாது, நம்மளால அடுத்தவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது இருக்காங்க. இஸ்லாம் என்ன சொல்லுன்னு சொன்னா இதுல கண்ணும் கருத்துமா இருக்கு சொல்லுது. பேசக்கூடிய பேச்சு என்பது அதுக்கும் உங்களுக்கு மறுபடியும் என்ன பதில் சொல்லியாகணும். நான் பின்னாடி சொல்றேன் என்னென்ன காரியங்கள் அப்படின்னு. அப்ப நம்ம எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தால் நம்முடைய வார்த்தை என்ன பண்ணணும், சரியான முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொல்லி மட்டும் சொல்றாங்க இன்னொரு இடத்துல, மன்சலிமல் முஸ்லிமுன மின் லிசானிஹி வ யதிஹி. உங்கள வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு சஹாபி கேட்கிறார், யார் சொல்லலாம் முஸ்லிம்கள்லயே ரொம்ப சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கும் பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய அந்த தோரணை பாவனைக்கு எல்லாம் பார்த்து என்ன இவர் தான் சிறந்தவர் சொல்லி ஒவ்வொரு காரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒரு சில இடத்துல சொல்லும்போது சொல்றாங்க, மனிதர்ல சிறந்தவர் யாருன்னு சொன்னா பசித்தவருக்கு உணவு கொடுக்கக்கூடியவர் உங்கள சிறந்தவர் அப்படிங்கிறாங்க. அடுத்தவருக்கு மரியாதைக்கு பதில் சொல்லக்கூடியவர் உங்கள சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லக்கூடிய வரிசையில் ஒரு சஹாபி கேட்கிறார், யாரும் சொல்லலாம் மனிதர்களையே மிக சிறந்தவர் யார் சொல்லலாம் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லிசானிஹி வ யதிஹி, தன்னுடைய கரத்தாலும் தன்னுடைய நாவாலும் எந்த முஸ்லீம் வந்து பாதுகாப்பு பெறானோ அப்படி பாதுகாப்பு பெறவங்க சிறந்த முஸ்லீம் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னு சொன்னா சிறந்தவங்கிற அந்த தகுதி நமக்கு கிடைக்கும் சொன்னா நம்முடைய கரத்தில இருந்தும் நம்முடைய நாவல் இருந்தும் பிற மக்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, தொல்லைகள் தொந்தரவுகள் பாதிப்புகள் பிரச்சனைகள் எது வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும் சொன்னால் அவன் தான் சிறந்த முஸ்லீம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சம்பவம் சஹீஹ் புகாரில 16வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். அப்போ ஒருத்தர் சிறந்த முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விஷயங்கள் சொன்னாலும் அந்த விஷயங்கள் ஒன்றாக இருக்கிறது எது என்று சொன்னால் நம்மளுடைய கருத்தாலையும் நாவாலையும் மற்ற மக்களுக்கு தொல்லை தரக்கூடாது, அவர்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தக் கூடாது, பேசக்கூடிய பேச்சாக இருந்தாலும் நம்முடைய நாவ கடன்களாக இருந்தாலும் அதன் மூலமாக பிறகு பயனளிக்க வேண்டிய ஒரு காரியமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறதை பார்க்கிறோம். அவர் அதுவும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நாவும் கரம் இருக்குல்ல, இதை நீங்க பேணி பாதுகாத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தரது நான் கேரண்டிங்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைச்சு பார்க்கணும். நம்ம சொல்லுவோம் இல்லையா,
இந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட நான் சொல்ற கேரண்டி கொடுக்குறேன். உங்களுக்கு உங்க மேல நான் கேரண்டி கொடுக்குறேன். என்ன கேரண்டி? இவர் எதை கொடுத்தாலும் சரியா உங்களை செஞ்சுட்டு வருவாரு. அதுக்கு நான் வந்து அதுக்கு முன்னிக்கிறேன். நான் அதுக்கு காட்சி சொல்றேன். நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? அவன் மேல நம்பிக்கை வச்சு சொல்லுவோம். அவருக்கு சொன்னா கரெக்டா செய்வாரு. அவர் சொன்னா கரெக்டா அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வருவாரு. அவர்கிட்ட சொன்னா அந்த வேலையை கரெக்டா செய்வாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவர் மேல வைக்கிற காரணம் என்ன? நம்ம தெரிஞ்சுதான் வைக்கிறோம். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சொல்லக்கூடிய காரியத்திற்கு நீங்க கேரண்டி கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறீங்கல்ல, அந்த சொர்க்கத்தை வாங்கி தரது நான் பொறுப்பேற்று சொல்றேன் அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? யார் தன்னுடைய இரு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பையும் இரண்டு தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்பையும் பேணி பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடிய பொறுப்பு நானாச்சு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சம்பவம் சஹீஹ் புகாரில 6424வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை பார்ப்போம். அப்ப எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு அவங்க முன்னாடி வராங்க. நீ சொர்க்கத்துக்கு போகணுமா, நீ எவ்வளவுதான் வழிகளை செஞ்சாலும் நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு கேரண்டியா ஒரு காரியத்தை சொல்றப்பா அதை நீ செஞ்சு விட்டு சொன்னா உனக்கு சொர்க்கம் என்னாகும், கடமையாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் செஞ்சு வந்துருவேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த பேச்சும் இந்த உறுப்புகளை பேணி பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம ஒரு கவனம் எடுக்க வேண்டும்ங்கிறத சிந்தித்து பார்க்கலாம். ஆனால் இப்படி சொல்லக்கூடிய அந்த காரியத்துல நாம் சரியா இருக்கோமா? நம்ம பேசக்கூடிய இந்த பேச்சுகளாக இருந்தாலும் அதாவது நம்மளுடைய கருத்திலிருந்து செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருந்தாலும் இதுல ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துட்டு சொன்னா மற்றவங்களை பத்தியான விஷயங்களை பேசுறதா இருக்கும் அல்லது உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறதா இருக்கும், எதா இருந்தாலும் அவங்களுடைய பேச்சுல எதுவுமே என்ன அது காரியம் இருக்காது. உட்கார்ந்து பேசுவாங்க, விடிய பேசுவாங்க. பேசிட்டு என்ன போய் பேசுறீங்கன்னு சொன்னா சும்மா எங்களுக்குள்ள ஒண்ணு பேசிட்டே இருந்தோம். என்ன பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, ஏதோ ஒரு பேசிட்டு இருந்தோம், பிரயோஜனம் இருக்காது. அதுக்கு குர்ஆன் எடுத்து ஓதனாலும் கூட மறுமையிலாகும் அது உங்களுக்கு சிபாரிசு செய்யும். அதை செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா வீணான காரியங்கள் அப்படி தங்களை என்ன பண்ணுவாங்க அப்படியே ஆள்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் விடுறத பார்க்கணும். கேட்டேன்னு சொன்னா ஏதோ டைம் பாஸ் பேசிட்டு இருந்தோம் பாய் அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில் பார்க்க சொன்னா இந்த மாதிரி பேச்சுகள் அதிகமா வரத பார்க்கணும். இவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்றார், ஷஹர்ங்கிற அந்த நரகம் இருக்குல்ல, அந்த நரகத்துல மனிதன் அதிகமாக போவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி சொல்லும் பொழுது தொழுகாம சொல்லி சொன்னாங்க. உங்களால சகருங்கிற அந்த நரகத்தை நுழை செய்தது எதப்பா அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவாங்களாமா, நாங்க தொழுகையாளியாக இருக்கல அப்படிங்கிறோம் சொல்லிப்பட்டு சொல்லுவாங்களாமா. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு அந்த மரணம் அந்த வறுமை வரவரை என்ன பண்ண சொன்னா வீணான காரியத்திலேயே மூழ்கி இருக்கு அப்படிங்க. பேசலாம்னா பிரயோஜனம் இருக்காது, அவங்களால எந்த ஒரு ஆதாயம் இருக்காது. கேட்ட தொழில் மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பாங்க, ஆனா ஏதாவது பிரயோஜனமா இருக்காது. இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை நாங்க செயல்படுத்தணும், அதனாலதான் நம்ம இந்த நரகத்துல கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நரகவாசிகள் சொல்லுவாங்க. சொர்க்கவாசியை கேட்கும் பொழுது நரகவாசிகள் இப்படி சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுறத பார்க்கிறோம். அப்ப நம்முடைய பேருக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா அதனால் மறுமையில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்குங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான் நமக்கு சொல்லி காட்டுறத பார்க்கிறோம். அதே போல பார்ப்போம், ஒரு சிலர் பேசுவோம், பேசக்கூடிய பேச்சு பிரயோஜனம் இருக்காது, ஆனா அந்த பேச்சினால தவறான வார்த்தைகளை வெளிவிட்டுருவோம், தவறான விஷயங்களை பேசிடுவோம். ஆனா நமக்கு மக்கள் மத்தியில் அவங்க பேச்சு நடைமுறையில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா அது ஒரு யதார்த்தமா இருக்கும். இது என்ன ஒரு யதார்த்தமா பேசுற பேச்சுதான் அப்படின்னு. ஆனா அந்த யதார்த்தமான பேச்சு என்ன ஆகுதுன்னு மறுமையில நம்மள நரகத்துடைய அகலவாதத்துக்கு கொண்டு போய் விட்டுருவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் யோசிக்காம இது பேசுனா நல்லதா கட்டாலும் யோசிக்க மாட்டான், சும்மா வாய்க்கு இருக்காது வாய் எடுத்தாருன்னு சொன்னா நிறுத்தவே மாட்டாங்க. அந்த மாதிரி வாய் அப்படியே வந்துகிட்டே இருக்கு, பேச்சு பிரயோஜனம் இருக்காது. ஆனா அது பிரயோஜனம் இல்லாதவங்க கூட பேசக்கூடிய பேச்சுல சில விஷயங்கள் என்ன ஆகும், நம்மளை மனம் வரக்கூடிய விஷயமாக அது பிரயோஜனம் இல்லாட்டாலும் அரசு அடிக்கக்கூடிய விஷயங்கள்ல சில தவறாகவும் போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படக்கூடியவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியான் நல்லது கெட்டதுன்னு சொல்லி பார்க்க மாட்டான், சும்மா வாய்க்கு வந்தா அவன் பேசிட்டே போயிடுவான். அப்படி அவன் பேசுறதுனால சிந்திக்காமல் பேசுறதுனால அவனோட நிலை என்ன தெரியுமா, கிழக்குக்கு மேற்குக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட அளவு தூரம் எந்த அளவுக்கு இருக்கோ அது போல அவன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவான். அந்த அளவுக்கு தூரத்துல அவன் கிடப்பா அப்படிங்கிறாங்க. நம்ம பேசுவோம், சும்மா நம்ம சொல்லுவோமே பேசலன்னு சொல்லி சொன்னா தலை வெடிச்சிருவாங்க. இந்த மாதிரி யாரும் இருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
பேசுறது பிரயோஜனம் இருக்காது. சும்மா இருந்த தலைவெடுத்துன்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இப்படி நீங்க வந்து யோசிக்காம சிந்திக்காம பேசிடுவீங்க, அந்த பேச்சு உங்களை எங்க கொண்டு போய் விடுன்னு சொல்லி சொன்னா மறுமையில நரகத்துல அகலவானத்துல கொண்டு போய் விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சம்பவம் சஹீஹ் முஸ்லிம் புகாரில 6477வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிரிப்புக்கு ஒரு காமெடிக்கு தமாசுக்கு அப்படிங்கிறதுக்காக பேசுவோம். அப்படி பேசுறதும் கூட மற்றவங்களை பின்படுத்தும் விதமாகவோ அல்லது அதற்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அப்படி பேசிவிட்டோம் என்று சொன்னால் அந்த பேச்சு என்ன ஆகுமா, அருமையில நரகத்துடைய அதரவானத்தில் கொண்டு போய் விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நம்ம பேசுவோம், பேசினார் சொல்லிட்டு ஒரு சிலர் பேசுறத பார்த்தோம்னா அப்படியே அவர் கண் முன்னாடி நடந்த மாதிரி பேசுவார். இந்த மாதிரி சில நபர்கள் இருக்க கேரக்டர் உள்ளவங்க பேசினார்னா எப்படி சில விஷயங்கள நம்ம பார்த்த கண் கூட பார்த்துருப்போம் வச்சுங்க, அந்த விஷயத்தை வந்து நேரடியா பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லுவாரோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாரு, ஒருத்தருக்கு காலையில தான் விஷயத்தை வாங்கிட்டு வந்திருப்பாரு. அவர் பேசினார் வச்சுங்க, எப்படி இருந்து இவர் அந்த அளவில் இருந்த மாதிரி ஒரு படையே வந்தது, இவர் அங்க பேசுறாரு அவர் இங்க பேசுறாரு, 2 பேரும் பேசினாலும் அவ்வளவு பிரச்சனையாச்சு, அங்க ஓய் என்ன பண்ண அந்த பிரச்சனை நான் போய் தான் தீர்த்து வைத்தேங்கிற மாதிரிலாம் பேசுவாரு. சரி எல்லாம் உண்மையான்னு பார்த்து சொன்னா அவர் பேசலாம் பார்த்தா யாரோ ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டதை இவர் அப்படியே என்ன பண்ணுது நேச்சரா நடந்த மாதிரி பேசுவார். இவங்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த ஒரு விஷயம் பார்க்காம கேட்காம என்ன பண்றது, இவரா வந்து ஒரு விஷயத்தை இட்டு கட்டி அந்த மாதிரி நடந்த மாதிரி அதை எதுக்கு சொல்றாங்க, ஆளு நம்ம யோசிப்போம், பரவாயில்லையா ஆளு எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு, நம்ம டேலண்டான ஆளு நினைப்போம். இப்படி அவங்க நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டியும் அல்லது இவர் எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு, மக்கள் தன்னை வந்து புகழுங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அல்லது இவரை கேட்ட எந்த விஷயமா இருந்தாலும் தெரியும் அப்படி மக்கள் நம்மளை வந்து நம்புகிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி என்று நினைத்து பேசுறானே, இப்படிப்பட்ட நபரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் தங்களுடைய இரு கண்டும் பார்க்காத ஒன்றை பார்ப்பதாக மக்கள் மத்தியில் எடுத்து பேசுகிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய அவதூறை சுமந்தவர்கள் ஆவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஒரு காரியத்தை வந்து நேரத்துல பார்க்க மாட்டோம், ஆனா அது அப்படியே வந்து இப்படி நடந்தது, இந்த மாதிரி சம்பவம் இங்க வந்து அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்படி அப்படி நடந்ததை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இவர்கள் வந்து ஒரு அவதூறை மக்கள் மத்தியில எடுத்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப அந்த அவதூறுக்கு உண்டான குற்றத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுன்னு பாருங்க. ஏன் நம்ம இப்ப இருந்து சொல்லுவோம், சொல்லிட்டு உண்மைக்கு போய் நம்பிட்டு போயிட்டு சொல்லி சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு வச்சுங்க, அதை நம்ம கேட்டுட்டு போய் அந்த விஷயத்தை சொல்லி அது மூலமா ஏதாவது பிரச்சனை வந்து சொன்னா காரணம் யாரு, சொன்ன நபர் தானே. நம்ம என்ன பண்ணுவோம், ஆளை சொல்லிட்டாரு போய் சொல்லுவோம், ஆனா அப்படி காதல கேட்டு போய் மத்தவங்க விஷயத்தை சொல்லக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, காதல கேட்டதெல்லாம் போய் மக்களுக்கு மத்தியில எவன் சொல்ற யார் சொல்கிறார்களோ அவன் பையன் என்பதற்கு அதே சாட்சிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. காதல சொல்லிட்டாங்க அது உண்மையா இருக்குன்னு சொல்லி போய் சொன்னது வச்சுங்க, அவரை மாதிரி முட்டாள்வார் யாரும் இருக்க முடியாது. அதை சொல்லிட்டாங்கன்னா உண்மையா பொய்யா அது கேட்கணும், அது சம்பந்தப்பட்ட நபர்களை விசாரிக்கணும், உண்மையா பொய்யாங்கிறது 1க்கு 2 தடவை கேட்டு போட்டு அது பொறுப்பு என்று தெரிந்தால்தான் மற்ற மக்களுக்கு போய் சொல்லணும். இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பொய்யங்கிற குற்றத்துக்கு நம்ம ஆளாகும். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்பட்டு நம்ம அந்த மாதிரி மற்றவர் சொல்றாட்டு கேட்டு போய் நம்பி போய் சொன்னோம்னு சொல்லி சொன்னா என்ன நிலை ஏற்படும் தெரியுமா, இந்த அவதூறு குற்றத்துக்கு நம்ம ஆளாகும். அதே போல அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கும் நானும் ஆளாகும். ஏன் நம்மளாலதான் அவரு அந்த நிலைக்கு போனாரு, நம்மளாலதான் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டது, நான் சொன்னனால்தான் அவருக்கு அது மாதிரியான கஷ்டங்கள் ஏற்பட்டது, நான் சொன்னனால்தான் அந்த குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டது, நான் சொன்னனால்தானே அவருக்கு மத்திய தவறான சந்தேக பார்வையில் உள்ளத்தில் ஏற்படுது, இதுக்கெல்லாம் நான் காரணமாக இருக்கிற காரணத்தினால் அந்த விஷயங்களுக்கு பொறுப்பாளி நீங்களாக இருக்கிற காரணத்தினால் அவதூறுக்கு உண்டான குற்றம் உங்கள் மீது சுமக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சம்பவம் சஹீஹ் புகாரில 3509வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பார்க்கிறோம். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒரு வார்த்தை இதுல வந்து ஒரு தனி மனுஷன்கிட்ட வந்து இஸ்லாம் எந்த அளவுக்கு கவனம் எடுத்து சொல்லுங்க. மற்ற சமயங்கள் இதை சொல்லுமா, மற்ற சித்தாந்தங்கள் இந்த மாதிரி மக்களுடைய விஷயங்கள் சின்ன சின்ன இது ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா இந்த சின்ன விஷயம் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கா இல்லையா, நம்ம ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க பார்த்து சொல்லி சொன்னா அவர் அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னான்னு சொல்லி இல்லாத விஷயத்தை 1க்கு 3 சொல்லி அதை என்ன பண்றது மாற்றமா சொல்றதை பார்க்கிறோம். மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற சூழ்நிலை ஏற்படுத்துறதை பார்க்கிறோம். ஆனா சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னீங்களான்னு கேட்டு பாருங்க, கிடையாது வருது. சரி கிடையாது, அவர் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, எடுத்து பார்த்து சொல்லி சொன்னா இவர் பேசுறதுக்கும் அவர் கேட்டு போய் சொன்னதுக்கும் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கிறத பார்க்கிறோம். அதனால என்ன ஆகும்,
ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை, ஜமாத்துக்கு மத்தியில பிரச்சனை, மக்கள் மத்தியில குழப்பம், இப்படி ஏற்பட்டா இது பெரிய பிரச்சனை கொண்டு போய் விடாத பார்க்கும். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுற காரணத்தினால், இதுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுற காரணத்தினால் அதுக்கு பொறுப்பாக நீங்கள் தான். அதனால அந்த குற்றத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாம் என்ன பண்ணுது, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த பேச்சை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளை எழுதுறது. இது விஷயமா கிடையாது. அதுல ரசூலுல்லாஹ் ஏராளமான விஷயங்கள் சொல்றாங்க. அவதூறாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை ஒரு கோல் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதை மற்றவர்களை சபிக்கக்கூடிய காரியங்கள், இப்படி ஏராளமான விஷயங்கள் சொல்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்து வரக்கூடிய நாளை தினம் அந்த விஷயங்கள் என்ன, அதில் நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் மறுமையில என்ன பாதிப்பு என்பதை அந்த வரக்கூடிய நாளைய தினத்தில் தெரிந்து கொள்ளலாம். இப்ப தெரிந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கை செயல்படுத்தி இம்மையில் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாலிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.